இப்போ நீங்க ஒரு ஆஸ் அ கேரக்டர் ஆர்டிஸ்டா சொல்லணும், உங்களுக்கு என்ன சேலஞ்சிங்கா இருந்தது? நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா முரளி கூட தங்கக்கிளி படத்துல பண்ணிட்டேன். அடுத்த 2-3 படத்துக்கு இன்ஸ்பெக்டர் வேஷமா தான் கேட்டாங்க. வெயில் ஓப்பனிங் பசுபதி கூட ஃபைட் பண்ணி ஆமாமா எஸ் அந்த கேரக்டர் நான் தான். ஆனா ஒரு தடவைக்கு 2 தடவை கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான். பரியேறும் பெருமாள் 40 பேர்ல நான் செலக்ட் ஆனேன். போட்டோ ஷூட் முடிச்சுட்டு போறப்பே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தார். சார் நீங்க ஸ்விம்மிங் பண்ணீங்க? பண்ணுவேன். அந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போதே இல்ல இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு படமா தமிழ் சினிமால இருக்க போகுதுன்றது உங்களுக்கு நடிக்கும்போது தெரிஞ்சதா சார்? தெரியவே தெரியாது. நான் நினைச்சே பார்க்கல. நான் 4வது நாள் தான் படமே பார்க்க போனேன். பின்னாடியில இருந்து குரல்லாம் வந்துச்சு. வல்கரான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த கேழனை அடிச்சு கொள்றான். நீங்க ஸ்டண்ட்ல இருக்கும்போது இந்த ஒரு விபத்து என்னால மறக்கவே முடியாது. சுப்ராய மாஸ்டர் ரவின்னு மேல இருந்து சமசா தச்சு இது பண்ணோம். ஊந்துட்டு அரைக்கழை வந்து கழுத்து அவர் இறந்து போயிட்டார். நீங்க அதிகப்படியா அருள்தி சார் அவரோட தான் நீங்க பயணம் செஞ்சீங்க. அவரோட காம்பினேஷன்ல இருக்கும்போது அவரை பத்தி நம்ம பேசலாம். எப்படி இருந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல? ஜென்டில்மேன். கொஞ்சம் பேசிக்கலி வந்து நானும் அவரும் வந்து ஆப்போசிட் ஐடியாலஜியில் வளர்ந்தவங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம ரொம்ப எனக்கு கிண்டல்லாம் பண்ணுவார் அவரும். அப்படியா? ஆனா கன்வே பண்ணிட்டீங்க. ஆனா நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க வந்து என்னோட ஐடியாலஜி என்னோடது, உங்க ஐடியாலஜி உங்களோடது. இது வந்து நம்மளோட அரசியல் சாசனத்துல சொல்லியிருக்குது. யார் எப்படின்னாலும் நட்பு அப்படிங்கிறது வேற. அதை அவரும் புரிஞ்சுக்கிட்டு உண்மையிலே ரொம்ப ஜென்டில்மேனா நட்பு ரீதியா ரொம்ப நல்லா பழகினார். அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அது அங்க மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ஏன்னா இப்ப நீங்க சொல்ல வந்தீங்க ஏதோ அவங்களை கிண்டல் பண்ணுவாரு அப்படின்னு. நான் வந்து ஆர்டிஸ்ட்னாலே எல்லாரும் வந்து கூடவே ஃபேனு அது இது எடுத்துட்டு வருவாங்க. ஒரு ஒயிட் கலர் ஃபேன் ஒன்று, அதே மாதிரி ஒரு 4-5 பேர் வாங்கி வச்சிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், சரி எந்தில் வந்து அது மாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஸ்டிக்கர் ஒன்று, அந்த கேரிகேச்சர் ஸ்டிக்கர் போடுவாங்க. அதுல வந்து என்னோட போட்டோவை போட்டு வித்தியாசமான ஸ்டிக்கர் போட்டு வச்சிருந்தேன். அந்த ஸ்டிக்கரை அந்த ஃபேன்ல ஒட்டி வச்சிருப்பேன். என்னோடதுன்னு தெரியுது. அதை பார்த்துட்டு, சார் இது என்ன உங்க வயசுக்கு இப்படி எல்லாம் பண்ணீங்க, அதுக்கு இந்த ஜென்சி மாதிரி போயிருக்கீங்க. அவரோட சன்னுக்கு வேணும்னுட்டு அந்த என்கிட்ட அந்த அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டாரு, அந்த ஸ்டிக்கர் எங்க பண்ணீங்கன்னு. அதே மாதிரி அவர் பையனுக்கு ஸ்டிக்கர் போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ நான் இப்போ அவரு எனக்கு ஃப்ரெண்டு, பட் அவர் பையனும் நானும் ஈக்குவல் ஆயிட்டோம். ஒரே மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஆசைப்படுறதுனால. ஓகே ஓகே, அதான் வித்தியாசமான காமெடி அதுல. ஓகே ஓகே. அங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த இயக்குனர் பண்ணது பிடிச்சிருந்து, இல்லை இந்த மூமெண்ட் பிடிச்சிருந்து, அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாமா மைடியஸ்? ஏன்னா இப்போ அடுத்த படம் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொடுத்த காஸ்டியூம், என்னோட கெட்டப் எல்லாமே ஒரு வித்தியாசமான, இது வரைக்கும் நான் எந்த படத்துலையும் பண்ணாது. அது காமெடி கலந்துதான் வேற அமைஞ்சு போச்சு. இதோட முக்கியமா ஒரு சாங்ல வந்து எல்லா சீனியர் ஆர்டிஸ்டும் ஓரளவுக்கு நின்றுட்டு இப்போ கூடவே இருந்தாங்க. ஒரு ஆம்பியன்ஸை நிக்க வச்சிருவாங்க. ஆம்பியன்ஸ்ல எல்லாம் அது மாதிரி ஒரு பக்கம் பாலாஜி சக்திவேல் இருந்தாரு, இந்த பக்கம் வந்து ஜிஎம் குமார் சார் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் பொழுது போகாம ஒரு மேடல் நமக்கு கொஞ்சம் அப்படி கையை கால ஆட்டிக்கிட்டு இருந்தேன். அது எங்கே இருந்தோ அந்த டான்ஸ் மாஸ்டர் பார்த்துட்டாங்க. அந்த அவருக்கு பரியார் பெருமாள் தாத்தா நல்லா பண்றாரு, அவருக்கு ஒரு 2 பிட்டு தனியா போடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்காக தனியா ஒரு 2 பிட்டு போட்டு டான்ஸ் ஆட விட்டாங்க. சினிமா துறையில வந்து இத்தனை வருஷத்துல முதல் தடவையா சாங்குக்கு அந்த படத்துல டான்ஸும் ஆடிட்டேன் நான். அதான் பாருங்க, படமும் நடிச்சாச்சு, ஸ்டண்ட்டும் பண்ணியாச்சு, டான்ஸும் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணி கிடைக்காத செகண்ட் ஹாஃப்ல ஜெயித்துக்கன்ற மாதிரி. அதுதான் இறைவன் செயல். முதல்லயே எடுத்த உடனே சொன்னது, நமக்கு எந்த நேரத்துல என்ன கிடைக்கணும்னு இருக்குதோ அந்த நேரத்துல கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவும் அது எதிர்பார்ப்போடையும் இருக்கும். எஸ். இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்டா நம்ம பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சேலஞ்சஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சார், நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ போலீஸ் கேரக்டர் பண்ணக்கூடாது, டாக்டர் கேரக்டர் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மள அதே கேரக்டரை தான் எக்ஸ்டாப்ளிஷ் ட்ரை பண்ணுவாங்க, வேற கேரக்டர் கிடைக்காது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீங்க ஒரு ஆஸ் அ கேரக்டர் ஆர்டிஸ்டா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன சேலஞ்சிங்கா இருந்தது நம்ம கேரக்டர் ஆர்டிஸ்டா பர்ஃபார்ம் பண்றதுல? எனக்கு வந்து நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா முரளி கூட தங்கக்கிளி படத்துல பண்ணிட்டேன்.
உண்மையில நான் பயந்தேன். இது ஒரு காரணம். நான் முடிஞ்ச வரைக்கும் டக்குன்னு டைரக்டர்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணாதது. அடுத்து 2-3 படத்துக்கு இன்ஸ்பெக்டர் வேஷமா தான் கேட்டாங்க. ஒரு படம் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு அந்த படம் பாதியில் டிராப் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு யாரையுமே நான் ட்ரை பண்ணாம இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு படம் தங்க கிளிக்கு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேப் விட்டேன். அப்புறம் வெயில் படம். வெயில் அது ஓப்பனிங் பசுபதி கூட ஃபைட் பண்ணி அந்த கேரக்டர் நான் தான். ஆனா அந்த கேரக்டர் நான் தாங்கிறது இன்னைக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் அதுல லுக்கு வேற. இது என்ன அப்பியரன்ஸே மாத்திட்டாரு அவர் வசந்த பாலன் இயக்குனர். முன்னால ஃபுல்லா ஒரு அரை வட்டை, ஒரு வித்தியாசமான பாடி லாங்குவேஜ், 75 பண்ணிங்க. அந்த பண்ணி வளர்த்த பண்ணியாராதுல அந்த படத்துலயே எனக்கு ஓரளவுக்கு பாப்புலாரிட்டி பில்டப் பண்ணிருக்கணும். பட் என்னன்னா திரும்ப தெரியாது காரணம் என்ன. எனக்கு நான் என்ன ஃபீல் பண்றேன்னா அந்த படத்துக்கு அந்த கேரக்டர் படத்தோட ஒட்டல. அந்த படத்துல அந்த கேரக்டரும் வந்துச்சு. வில்லனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஹீரோவுக்கு கொஞ்சம் அகேன்ஸ்டாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தோம். அதுலயும் ஒரு ஃபைட்டு எல்லாம் இருந்துச்சு. என்னை வந்து பசுபதி கழுத்து அறுத்து கொள்வாரு ஏன் அப்படிங்கிற பிளாஷ்பேக்ல தான் அந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. அத்தனை அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்தும் என்னோட பாப்புலாரிட்டி அதுல பில்டப் ஆகலை. அதுக்கப்புறம் 3 நாள் வெயிட்டிங் நடுவில். அதுக்கப்புறம் ஒரு 4-5 படம் பண்ணேன். சண்டியர்னு ஒரு படம் பண்ணேன், நர்த்தகி படம் பண்ணேன், மிளகா படம் பண்ணேன், நட்டி சார் கூட. எல்லாம் செஞ்சாலும் அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கல. நல்லா பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது எதுவும் பரியேறும் பெருமாள் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் போட்டோ ஷூட் எடுத்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்து இதே ஸ்டண்டி ஒன்னிலேருந்து வந்து 40 பேர் கிட்டத்தட்ட அவங்க போட்டோ எடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. 40 பேர்ல நான் செலக்ட் ஆனேன். ஆனா எங்கேயோ ஒரு சின்ன ஒரு பொறி தட்டுதுங்க. அந்த போட்டோ ஷூட் முடிச்சுட்டு போறப்பே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தாரு. சார் நீங்க ஸ்விம்மிங் பண்ணீங்களா? பண்ணுவேன். சைக்கிள் ஓட்டுவீங்களா? ஓட்டுவேன். ஏன்னா 60 வயசு தாண்டி தான் அந்த கேரக்டரே வேணும்னாங்க. 60 வயசுக்கு மேல இருந்த 40 பேரை தான் அவங்க போட்டோ ஷூட்டே பண்ணாங்க. ஓடுற பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் ஏறுவீங்களா? ஏறுவேன். இத்தனை கேட்டுக்கிட்ட வந்து எனக்கு உடனே எங்கேயோ ஒரு வேற யாரும் அந்த கேள்வியெல்லாம் கேட்கல. சரி சார் எதுக்கும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க, சான்ஸ் இருக்கு அப்படின்னு முன்னாடியே கொஞ்சம் காலை கழிச்சிட்டு போனார். கரெக்டா 2 நாள்ல ஆபீஸ்ல வந்துச்சு. என்ன பிரச்சனைனா அந்த படத்தும் போது இதோட இப்ப இருக்கிறத விட நான் ஃபிட்டா இருந்தேன். ஏற்கனவே மாரி செல்வராஜ் பார்த்து சார் நீங்க ஒரு எப்படி படம் உங்க போர்ஷன்ஸ் ஷூட் ஆகிறதுக்கு இன்னொரு 40 days ஆகும், நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு விட்டுருங்க. என்ன கேட்டுக்கிட்டாரு, நீங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணுவீங்களா? ஆமா ரெகுலரா ஜிம்முக்கெல்லாம் போறேன். இதெல்லாம் 2017ல அந்த படம் ஷூட்டிங். கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் விட்டுருங்க, கொஞ்சம் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உடம்பு காட்டணும். அந்த கிராமத்துக்கு விட அந்த 65 வயசுல ஒருத்தர் எப்படி இருப்பார் அந்த மாதிரி இல்லாம இருந்திருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் ஃபிட்னஸ் ஜாஸ்தியா இருந்தது. நீங்க எக்ஸசைஸ் பண்ண விடுங்க, கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க, ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு கொஞ்சம் லைட்டா தொப்பை வர வச்சுக்கிட்டு அந்த படத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா தொப்பை தெரியும் எல்லாம் இருக்கும். அதுலதான் வந்து அதுக்கப்புறம் அந்த தொப்பையை கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தியாகி கங்குவார்ல எல்லாம் கொஞ்சம் தொப்பை நிறையவே தெரியும். இந்த 1 year தான் திருப்பி குறைக்கவே ஆரம்பிச்சேன். ஓகே. அந்த படம் ஸ்டார்ட் ஆகும் போதே இல்ல இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு படமா தமிழ் சினிமால இருக்க போகுதுன்றது உங்களுக்கு நடிக்கும்போது தெரிஞ்சதா சார்? தெரியவே தெரியாது. நான் நினைச்சே பார்க்கல. ஆனா உண்மையிலேயே வந்து எனக்கு அது ஒரு பெரிய சொல்லுவாங்களே இன்ப அதிர்ச்சி, அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் தான். ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாளைக்கு ஒண்ணுமே தெரியல. நான் 4வது நாள் தான் படமே பார்க்க போனேன் உதயம் தேட்டர்ல. கொஞ்சம் லேட்டா போனேன். லேட்டா போன போது பின்னாடியில இருந்து குரல்லாம் வந்துச்சு. வல்கரான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த கிழவனை அடிச்சு கொள்றான், வராம இப்படிலாம் சொல்லியிருந்தேன். இன்டர்வெல்ல வெளில வந்த உடனே பார்த்துட்டு சார் நீங்க தானே அது அப்படியே குரல் எல்லாருக்கும் மாறி போச்சு.
அப்போதான் ஓஹோ நம்ம கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மாறி வந்துட்டோம், பாப்புலாரிட்டிங்கிற ஒரு மேட்ரு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு. அதுலேருந்து இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறேன். ஓரளவுக்கு எங்கே போனாலும் மக்கள் பார்க்குறாங்க, ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். பெங்களூர்லேருந்து நான் ஹைதராபாத் எல்லாம் எங்கே போனாலும் ஓரளவுக்கு தமிழ் தெரிஞ்சவங்க, இல்லை அவங்களுக்கு வந்து பெரியரும் பெருமாள்ல நடிச்ச தாத்தாங்க. இப்போ கன்னடத்துலயும் நான் பண்ணேன், என்னோட கேரக்டர் நானே பண்ணேன். மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து படம் அந்த எடுக்கும் போதே நான் அந்த மேக்கிங்லாம் பார்த்துட்டு இருந்தேன், எப்படி பண்ணிருப்பாருன்னு. ஒவ்வொரு கேரக்டரும் அவரே நடிச்சு அவரே பண்ணியிருந்தார். இந்த அவருடைய அப்பா கேரக்டர் மாதிரி பண்ண அவருக்குலாம். ஸோ உங்களோட கேரக்டருக்கும் அவரும் இப்படிதான் இருக்கணும் அதில் ஓரளவு அவருக்கு சொன்னாரு இந்த மாதிரி பண்ணுங்க. பட் அதெல்லாம் நான் கொஞ்சம் மைல்டா 1-2 ஏரியால இம்ப்ரவைஸ் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி உள்ள யோசிக்கிறாள் நான். அதை இப்படி பண்ணா நல்லா இருக்குமான்னு கேட்டுவேன். நல்லா வரும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பண்ணுங்க அப்படின்னு. அந்த ஃப்ரீடம்லாம் கொடுத்தாரு. அந்த விஷயத்துல வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஓகே, இத்தனை வருஷம் நீங்க டிராவல் பண்ணதுல சினிமால இவர் ரொம்ப ஜிம்மு, இவர் மாதிரி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னா யாரை சொல்லுவீங்க? இயக்குனராக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். நீங்க இந்த சினிமால பார்த்த இல்ல கேள்விப்பட்ட யாராவது ஒருத்தர் சமல கலை உலகத்தை பொறுத்த வரைக்கும் சிரஞ்சீவி அண்ட் மோகன் பாபு 2 பேருமே என்கிட்ட வந்து ஒரு காலத்துல கராட்டே கத்துக்கிட்டு வந்தோம். ஓ சூப்பர். ஆனா இவங்க 2 பேருக்கு முன்னாடி நான் அந்த கலை உலகுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து கராட்டே கத்துக்கிட்டவர் சத்யராஜ். இந்த மாதிரி ஒரு சில டீம்லாம் இருந்திருக்காங்க. இப்பதான் நான் அதிகமா அதை பத்திலாம் பேசுறது இல்லை, முடிஞ்ச அதுல என்ன, ஏன்னா அவங்க சொல்லணும் நியாயமா. ஒரு வாத்தியார் வந்து அவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன், இவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன், வாத்தியார் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி சொல்றது வந்து. பட் இப்போ வந்து உலகமே விளம்பர மோகத்துல இருக்குது. ஆமா, எல்லாத்துக்குமே விளம்பரம் தேவைப்படுது. இப்போ நானும் கொஞ்சம் பாப்புலர் ஆயிட்டதுனால சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சொன்னாக்கா சும்மா இஷ்டத்துக்கு கதை அழகிறாரு அப்படின்னு கூட நினைக்கலாம். போய் சொல்றாரு, போய் அவங்க கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிங்க போங்க அப்படின்னு. சிவரஞ்சனி என்னோட ஸ்டூடெண்ட், முரளி மோகன் என்னோட ஸ்டூடெண்ட் தான். பானுச்சந்தரோட அண்ணன் வந்து நானும் அவரும் ஒன்னா கராட்டே, எங்க கராட்டே மணி வாத்தியார்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணோம். பானுச்சந்தர் நாங்களாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. சரி, முதல் நாள் போய் நான் சிரஞ்சீவிக்காக கிளாஸுக்கு போனப்போ அவங்க வீட்டில் தான் போயிட்டு 4:30 மணி. அவரே தான் சென்னையில் டி நகர்ல தான் இருந்தார். காலையில் 4:30 மணிக்கு அவரே வந்து கதவை திறந்தார். ஓகே, அந்த அளவுக்கு நான் வந்து ஜெம். அதே மாதிரி தான் மோகன் பாபு. மோகன் பாபுக்கு வந்து அவுட்டோர் ஷூட்டிங்லாம் போனால் நீங்களும் எங்கூட வந்துருங்க அப்படின்னு. அவருக்கு அங்கே போனாலும் வந்து கேப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்ட்டு அவர் என்னை கூட்டு போயிடுவார். 2 நாள் 3 நாள் ஹைதராபாத், ஊட்டி, அது மாதிரி அவர் கூட போன ஷூட்டிங்லாம் என்ன படத்துலாம் நடிக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அவர் கேப்ல ஃப்ரீயா இருக்க டைம்ல உங்களை ட்ரெயின் பண்ணி டெய்லி மார்னிங்ல வந்து என் கூட தான் வந்து ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுவாரு, ஜாகிங் போவோம். அது ஒரு இனிமையான காலகட்டம். அது முரளி படத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. தங்கக்கிளி படத்துல நடிச்சேன். தங்கக்கிளி படத்துல வந்து நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா அவரை வந்து ஈர்த்துன்னு வந்து அடிப்பேன். ஸ்டேஷன்ல லாடங்காட்டி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. நான் அடிச்ச பொசிஷன் அதெல்லாம் பார்த்துட்டு முரளி வந்து டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. இயக்குனர் ராஜவர்மன் அவர் தான் இயக்குனர். சார், அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிச்சது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு சார் ஃபைட்டில். அவருக்கு நான் அவரை திருப்பி அடிக்கலைன்னா எனக்கு இதுவே வேஸ்ட் ஆகிடும் சார். அதனால் அவருக்கு வந்து அவரை நான் திரும்பி அடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபைட் வச்சிருங்க அப்படின்னு இயக்குனர் கூட சொல்லிட்டு கிட்டத்தட்ட சண்டையே போட்டிருக்காரு. சார் இயக்குனர் என்ன பண்ணாரு, சார் உங்களுக்கு உண்மையிலே நல்ல நேரம், உங்களுக்கு ஒரு சோலோ ஃபைட் வருது, நீங்கள் ரெடி ஆகிக்கிங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அது போராத நேரமா எனக்கா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் முரளியோட ஹெல்த் இஷ்யூனால அந்த ஃபைட் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இல்லாட்டா தங்கக்கிளி பீரியட்லயே வந்து நான் வந்து சோலோ ஃபைட்டோட இன்னும் கொஞ்சம் பாப்புலர் ஆகியிருக்கலாம், தெரியாது. இப்போ ஆனால் அவர் இல்லை. அவர் இப்போ இன்னும் அவரோட படங்களா பார்க்கும்போது இந்த மனுஷன் இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம ஃபீல் ஆகும். நீங்க எப்படி சார் ஃபீல்? நல்ல உண்மையிலே நல்ல டைப்பு, அதாவது ஃப்ரெண்ட்லி நேச்சர். பட் ரொம்ப அதிகமாக பழகலை. அந்த படத்தில் தான் எனக்கு அவருக்கு, அதுவும் அதுக்கு முன்னாடி தங்க மனசுக்காரன் பீரியட்ல கொஞ்சம் ஒரு 2-3 தடவை பார்த்துருக்கேன். அது ஏன்னா அந்த இயக்குனர் கூட நான் ரெகுலராக ஒரு 4-5 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன் கலைத்துறையில், ப்ரொடக்ஷன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு. அப்போ வந்து அந்த பழக்கத்தில் தான் நான் தங்க கிளியில் வந்து நான் தான் இன்ஸ்பெக்டராக பண்ண போகிறேன்னா ஓகேண்டாரு.
அவர் தான் நல்லா பண்ணுவார் அவர். ஏன்னா எங்கே போனாலும் நம்ம கராட்டே கற்றுக் கொடுக்குறேங்கிறதுனால மாஸ்டர் தான் நமக்கு பழகினாங்க எல்லாருமே. அது சார் நான் பண்ணுவார், ஸ்டண்ட்லேயும் கொஞ்சம் இருக்காரு, அதனால் வந்து பிரச்சனை இருக்காது. யூஸ்வலாக கராட்டே மாஸ்டர் என்னன்னா, கராட்டே மணி படங்களெல்லாம் ஆர்டிஸ்டுக்கு அடிபட்டுரும். ஆமாம், அவர் ஏந்திட்ட முடியாது, கண்ட்ரோல் இருக்காது. அதாவது எப்படியாவது ஸ்லிப் ஆயிடும் அது. சினிமாட்டிக்கா ஃபைட் தெரிஞ்சவங்களே அடிபட்டு நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகும். சினிமா தெரியாத நல்ல கராட்டே மாஸ்டர்ஸ் எல்லாம் கூட மாட்டின்னு இருக்காங்க இந்த விஷயத்துல. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு கராட்டே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருமே வந்து சினிமாவில் பரிமளிக்கல, புரூஸ்லியை தவிர. ஓ, கண்டிப்பா. சினிமாட்டிக்கா ஃபைட் பண்றது வந்து அது தனி கலை. அந்த விஷயத்துல ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பா. ஏன்னா அடிச்சிடலாம், அடிக்கிற மாதிரி நடிக்கிறது இருக்கு, அடிக்கிற மாதிரி நடிக்கிறது கூட ஈஸி. அந்த அடி வாங்குற மாதிரி நடிக்கிறது இருக்கு, அந்த விஷயத்துல வந்து ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் சில பேர் இருக்காங்க உண்மையில கிரேட். இந்த தருணத்துல அவங்கள பத்தி பேசலாம் சார். ஏன்னா நான் இந்த ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட பத்தி தான் நிறைய பேர் நிறைய இடங்கள்ல பேசுறதுலயும் நான் ஃபீல் பண்றேன். அவங்கள பத்தி பேசலாம். அதான் உண்மை. எவ்வளவு சேலஞ்சான ஒரு சேலஞ்சிங்னா சாதாரண சேலஞ்ச் இல்லை. அவங்க விழுந்து அடிபட்டா அடுத்த ஷாட்டுக்கு வந்து கெட்டு போயிடும் நம்மளால அப்படின்னு அடிப்பட்டா கூட ஒன்றும் இல்லை மாஸ்டர், சரியாயிடுச்சு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு தனியாக போயிட்டு கூட இருக்கிற ஆட்கள்கிட்ட சொல்லி அவங்க மூலமா டைரக்டர்கிட்டயோ ப்ரொடியூசர்கிட்டயோ சொல்லி ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்களே தவிர அந்த நேரத்தில் அடிபட்டுச்சுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அது தாங்குற பக்குவம் மட்டும் இல்லாம தன்னால வந்து மொத்த யூனிட்டும் ஸ்பாயில் ஆடக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த எண்ணம் இருக்குது. அந்த மனப்பக்குவம் ரொம்ப முக்கியம். தாங்குற பக்குவம் மனப்பக்குவம் ரொம்ப முக்கியம். நம்மளால எதுவும் கெட்டு போக கூடாது. அடிபட்டுனா ஒரு ஓரமா போய் நின்னுக்குவாங்களே தவிர அடுத்து அசிஸ்டன்ட் இருப்பாங்க, கூட ஹெல்ப்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லுவாங்க அடுத்த பிட்டு போட வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. மாஸ்டர்ஸும் அந்த விஷயத்தில் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க. நிறைய மாஸ்டர்ஸ் வந்து பரவாயில்ல பண்ணுங்களான்னு சட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், ஃபேஸை பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாஸ்டர்ஸ் நிறைய பேர். ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு, சம்திங் ராங், நீ ஒன்றும் இல்லை போய் ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நிறைய மாஸ்டர்ஸ் வந்து அடிபட்டு பிரச்சனையில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு, ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, 10 பேர் குரூப்பில் இருக்காங்கன்னா அந்த ஆளுங்க அந்த மாதிரி ஒரு 1-2 பேர் இந்த குரூப்பில் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு வந்து சும்மா ஜஸ்ட் சின்ன கேரக்டராக கொடுத்துட்டு அந்த 2 நாள் 3 நாள் ஃபைட் வந்தால் ஒரு சின்ன டிச்சு வாங்கி மொத்தத்தில் வந்து இது வந்து ஒரு சிறு துளி தான். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் 3 நாள் ஒர்க் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு வந்து அருமையான ஒரு கான்ட்ரிபியூஷன். நல்ல விஷயம். எந்த மாஸ்டர்ஸும் அந்த விஷயத்துல வந்து இதுவே பண்ண யாரையுமே வந்து ஸ்பாயில் பண்ணன்ற எண்ணத்துல வைக்கவே மாட்டேன். நானே வந்து விஜயன், சுப்ராயன், ஜூடோ ரத்னம் எல்லாருக்கிட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இது ஸ்டண்ட் ஆர்டிஸ்டா பண்ணியிருக்கேன். எல்லாருக்கிட்டையுமே ஜூடோ ரத்னம் சன்ன ஜூடோ ராமு கூட ஒரு நடுவில் ஹிந்தி படமே என்ன கூட்டு போனார். பரியரும் பெருமாளுக்கு அப்புறம் ஓகே பாரதியன்ஸ்னு ஒரு படம். அது ஹிந்தி தெலுங்கு பேன் இண்டியா ஃபிலிம். அது ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், தமிழ், கன்னடம் எல்லாத்துலேயும் வந்துருக்கு. அந்த படத்தில் வந்து ஜூடோ ராமு தான் ஸ்டண்ட்டு. அவர் இங்கே நான் இதில் வெஸ்ட் பெங்கால் சிலிகுடி போய் அந்த ஆர்மி கேம்பில் போய் நாங்கள் ப்ராக்டிஸ் ஷூட் பண்ணோம். அருமையான கேரக்டர். கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்பை ஏஜென்ட் ஒருத்தர் இருக்காரு இல்லையா மீடியாவில், அவரு மாதிரியான கேரக்டர். சூப்பர். இன்னைக்கு வந்து NSA-வா இருக்காரு அவரு. நீங்க ஸ்டண்ட்ல இருக்கும்போது இந்த ஒரு விபத்து என்னால மறக்கவே முடியாது, அவ்வளோ ரிஸ்கா இருந்தது அப்படின்னு ஏதாவது ஒரு மூமெண்ட்டை சொல்ல முடியுமா சார்? டி ராஜேந்தர் படத்துல ஒரு தாயின் சபதம் படத்துல சொல்ற சுப்ராயன் மாஸ்டர் தான். என்ன படத்தும் ஒரு தாயின் சபதம் ஷோல்டர்ல அடிபட்டுருச்சு. ஓகே. ஒரு ஸ்டிக் ஒன்று ராங்கா அது அது படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னோட மிஸ்டேக்காகவும் இருக்கலாம், ஆர்டிஸ்டோட மிஸ்டேக்காகவும் அடிபட்டுது. இந்த இடம் வீங்கி கிட்டத்தட்ட டிஸ்லோகேட் ஆகிற கண்டிஷன். அழகாக ஆகலை.
விட்டுன்னா டி ராஜேந்திரம் சரி, சுப்பராய மாஸ்டரும் சரி, 2 பேருமே ஒன்றும் இல்லை வெங்கடேஷ் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து உட்காருங்க, அந்த ஓரமாக உட்காந்துங்க, அந்த 2 பேருமே பாராட்டு. 2 பேருமே என்னை வந்து இன்னையா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்லாம் யாருமே புறப்பட்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 3 நாள் ஷூட்டிங் நடந்தது. 3 நாள் என்னை வர வச்சாங்க. நான் ஷூட்டிங் போனேன். எனக்கு ஷார்ட்டே வரல. டிஆரும் அதை விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. கை ஓகே தானே சார், ஒரு 1 வீக்ல சரியாயிடும், பார்க்கலாம் அடுத்த படத்துக்கு பார்த்துருங்க. ஆனால் மாஸ்டர் வெங்கடேஷ் டெய்லி கூப்பிட்டு வந்திருக்காரு. நல்ல மனுஷன். 2 பேருமே பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த விஷயத்துல. அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்டுக்கு வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோஆர்டினேஷன், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், கோஆபரேஷன் வந்து வேற எந்த இதுலயும் நம்ம பார்க்க முடியாது. கண்டிப்பா. இப்போ நீங்க உங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்டா நீங்க சொன்னீங்க, நீங்க பார்த்து நீங்க கேட்ட ஒரு இன்சிடென்ட்டா இது ரொம்ப கஷ்டமா இருந்தது கேட்கும் போதே அப்படின்ற மாதிரி ஸ்டண்ட் நான் பார்த்ததே இருக்கு. சுப்ராய மாஸ்டர் ரவின்னு மேல இருந்து சமசால் வச்சு இது பண்ணோம். என்ன படம் சார்? படம் பேர் ஞாபகம், அது படம் பேர் ஞாபகம் இல்லை. ஓகே, படம் பேர் ஞாபகம். ஊந்துட்டாரு, கீழே வந்து கழுத்து அவரு இறந்து போயிட்டாரு. ஐயோ இறைவா. நாங்க எல்லாருமே எல்லாருக்குமே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த படத்துக்கு அவர் நியாயமான காம்பன்சேஷனும் வாங்கி கொடுத்து ஃபேமிலிக்கு இது பண்ணி ஹெல்ப் பண்ணி, யூனியனும் ஹெல்ப் பண்ணிச்சு, அந்த ப்ரொடியூசர்ஸும் ஹெல்ப் பண்ணாங்க, அந்த ஹீரோவும் ஹெல்ப் பண்ணாரு. உண்மையிலே அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரவியோட பையன் வந்து இன்னைக்கு ஆர்டிஸ்டாக ஸ்டண்ட் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன். சூப்பர். இந்த ஸ்டண்ட்ல இருக்கவங்ககிட்ட எனக்கு ஒரு டவுட் இருக்கும் சார். ஏன்னா மற்ற துறையில் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி இருக்கும் பயப்படாம இருப்பாங்க, மேக்ஸிமம் போயிட்டு வந்துருவாங்க. இந்த ஸ்டண்ட்ல இருக்க ஃபேமிலி மட்டும் ஒரு கருக்குன்னு இருக்குல்ல சார், உங்களோட ஃபேமிலி என்ன மனநிலை எப்படி இருக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஷூட் போறேன்னு சொல்லும்போது? கேட்டிருக்காங்க, என்னங்க இப்படி இல்லாம அடிபட்டு வந்து அப்படி ஒரு காசு வேணும் அவங்களுக்கு அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் கராட்டே மாஸ்டர் தானே இருக்கீங்க, ரைட் அவங்கள பார்த்து 4 பேர் தைரியமாக வருவாங்க அப்படின்ற. ஆனா இது வந்து எனக்கும் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கரெக்ட்னு சொல்லிச்சு. அது ஒரு காரணம் நான் வந்து அட்வொகேட் ஆனது. சரி, நம்ம வந்து ஒரு 40 வயசு வரைக்கும் தாங்கும் உடம்பு, அதுக்கப்புறம் ஹெல்ப்பராகவும் போகணும். நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. பட் அந்த எனக்கு வந்து அது நான் குறையா சொல்லலை, இன்னும் கொஞ்சம் நம்மளோட பங்களிப்பு அதிகமாக இருக்கணும் சொசைட்டிக்கு, நம்மளால 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதால படித்தேன். அது இன்னைக்கு உண்மையிலே ஒரு எப்படி இருந்தாலும் குறைஞ்சது இந்த 5 வருஷத்துல ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுத்திருக்கேன். சூப்பர் சூப்பர். படிப்பு என்னைக்குமே நமக்கு சோட போகாது. எஸ் எஸ், உண்மைதான் சார். சார் இப்போ செல்ஃப் டிஃபென்ஸ் பற்றி நம்ம பேசலாம். நிறைய நம்ம நியூஸ் பார்க்குறோம் சார். இப்போ ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப கோவம் வருது. பெண்களை வந்து ரொம்ப இது பண்ணி ரேப் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப அபியூஸ் பண்ணுறது இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்படி இருக்க காலகட்டத்தில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க கராத்தேலேருந்து? 100% இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கணும். எனக்கு ஒரே டாக்டர் தான். ஸ்கூலில் படிக்கிறப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன், பாய்ஸ் கிண்டல் பண்ணினாங்கன்னு என்கிட்ட அழுதுகிட்டு வந்து சொன்னாக்க நான் உனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். அப்போ எனக்கு கிளாஸில் பசங்க கிண்டல் பண்ணாங்க, அவனை அடிச்சிட்டேன். கிளாஸ் டீச்சர் வந்து என்னை திட்டினாங்க, அவங்க அப்பா கூட்டினாங்கன்னு சொன்னால் நான் போய் உனக்காக சப்போர்ட் பண்ணி டீச்சர்கிட்ட பேசுகிறேன். கேர்ள்ஸ் எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க, பாய்ஸ் கிண்டல் பண்ணாக்கா அடிக்கத்தான் செய்வாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்படித்தான் வளர்த்தேன் தைரியமா. 10th 11th தாண்டின உடனே அப்பா பசங்க எல்லா பாய்ஸும் வந்து மற்ற கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் போய் ஐ லவ் யூ தான் சொல்றாங்க, என்கிட்ட யாருமே சொல்ல மாட்டேங்க, பயப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு டாம் பாய்ஸா நான் வளர்த்தேன். டான்ஸ் மியூசிக் எல்லாம் கத்துக்கிட்டு இப்படி அட்வொகேட். சூப்பர். ஆனா ஸ்கூல் படிக்கிற முக்கியமா அந்த டீனேஜ் காலகட்டத்துல தைரியமா வளருன்னு சொல்லி எல்லாம் இன்னி வரைக்கும் அதை கரெக்டா ஃபாலோ பண்ற ஒரு டாக்டர். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஹர். எஸ், இதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லா கேர்ள்ஸுமே அந்த ஒரு 15-16 வயசு வரைக்கும்
செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கணும். செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கிறது மட்டும் இல்லை, ம். வெறும்ன டிஃபெண்ட் அவன் அடிச்சா, எதிராளி அடிச்சா நம்ம காத்துக்கிறது வந்து செல்ஃப் டிஃபென்ஸு. அந்த செல்ஃப் டிஃபென்ஸை திரும்ப அவனுக்கு அடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். திரும்ப கையை வைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த எந்த பொண்ணையுமே பார்க்கக்கூடாது. அப்படிதான் நம்ம வந்து நான் கேர்ள்ஸுக்கிட்ட அப்படிதான் சொல்லி தான் நான் டீச் பண்றப்பே, நான் கராட்டே கிளாஸ் வச்சு நடத்துறேன், ஒரு அசிஸ்டண்ட் வச்சு தெளிவாக சொல்லுவேன், கேர்ள்ஸ் நீங்கள் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. கேர்ள்ஸ் திருப்பி அடிச்சா பாய்ஸ் வந்து அதுக்கப்புறம் அந்த கேர்ள்ஸ் கிட்டவே வரமாட்டாங்க, கொஞ்சம் மட்டத்தனமா இருப்பாங்க. ஆனா திரும்ப திரும்ப அடிக்கிற ஆளு அப்படின்றது தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் சட்டை எட்டி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் வளர்க்கறது. அது என்னைக்குமே நல்லது. கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் வந்து பேசினோம், நிறைய அனுபவங்கள் சொன்னீங்க. தேங்க்ஸ் ஃபார் த டைம் சார். இவ்வளவு அழகா எனக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ. எப்போ எதுக்கு கேட்கணும் அப்படின்னு நினைச்சாலும் எனக்கு கூப்பிடுங்க, கண்டிப்பா வந்து பேசுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.